மாணவர்களே, அந்த சர்வவல்லமையுள்ள தேவன் தான் உன்னை நேசிக்கிறார். இந்த சர்வவல்லமையுள்ள தேவன் தான் உன் குடும்பத்தை நேசிக்கிறார், உன் பிள்ளையை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், இவரே மெய்யான தேவன், இவரை தவிர வேறு ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு முன்பாய் மனிதனை காப்பாற்றும்படியாய், மனிதனை ரட்சிக்கும்படியாய், மனிதனை மீட்கும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மானிதனாய் அவதரித்தார், மனு உருவெடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இருக்கிறது போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்திலே வந்தார், உன்னை மீட்டெடுக்கும்படியாய். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் வந்து உன்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் உன்னுடைய சாபத்தையும் என்னுடைய சாபத்தையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பழுத்திருக்கும்படி இயேசு தாமே தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை மீட்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தார். வந்த தெய்வம் உனக்காக ஜீவனையை கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அநேகம் சொல்றாங்க அவர் வெள்ளக்கார தெய்வம், வெளிநாட்டு தெய்வம், அந்நிய தெய்வம், கிறிஸ்தவருடைய தெய்வம் என்று சொல்றார்கள். பிரியமானவர்களே, ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவான் என்று சொல்லி, மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற சகோதரனே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்டாக்கி இருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனு குலத்தை உண்டாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வெள்ளக்கார தெய்வம் அல்ல, அவர் வெளிநாட்டு தெய்வம் அல்ல. பிரியமானவர்களே, வெள்ளை